வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தினகரன் செய்தி பிரிவின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு. செய்தி தொகுப்பு தினகரன் செய்தி பிரிவு. செய்திகளை வாசிப்பவர் நீக்லாஸ் குறிஞ்சிகன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் முதலில் தலைப்புச் செய்திகள். மகாபலி அபிவிருத்தியின் பெயரில் மேற்கொள்ளப்பட்ட நில ஆக்கிரமிப்புக்கு எதிராக யாழில் வெடித்தது போராட்டம். மீண்டும் 2 லட்சத்தை நோக்கி அதிகரிக்கும் தங்கத்தின் விலை. அதானி நிறுவனத்திற்கு வழங்கிய அனுமதிக்கு எதிராக போராட்டம் வெடிக்கும் என எச்சரிக்கை. தமிழர் தலைநகரில் நாகவிகாரையாக மாற்றப்பட்ட நாகதம்பிரான். 2100 புதிய கிராம சேவகர்கள் நியமனம். விடுதலை புலிகளை அளித்த படையினரே தற்போது கூலிப்படையாக செயல்படுவதாக முப்படைகளின் பிரதானியும் போர்க்குற்றவாளியுமான சவேந்திர சில்வா தெரிவிப்பு. இனி தொடர்பான விரிவான செய்திகள். மகாபலி அபிவிருத்தியின் பெயரால் மேற்கொள்ளப்படும் நில ஆக்கிரமிப்பை நிறுத்த கோரி கொக்கு தொடுவாய், கொக்கு குழாய், கருணாகிணி பிரதேச மக்களினால் இன்று காலை 10 மணியளவில் வடமாகாண ஆளுநர் செயலகத்துக்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டத்தில் மகாபலி எனும் பெயரில் தமிழர்களின் பூர்வீக காணிகளை அபகரிக்காது, மகாபலி திட்டத்தை எமது மண்ணில் நிறுத்து, எமது வாழ்வாதாரத்தை பறிக்காது, மகாபலி அபிவிருத்தி முல்லைத்தீவில் பௌத்தமயமாக்கலுக்கா நமக்கு நீதி வேண்டும் என மகாபலி திட்டத்தை எமது மண்ணில் நிறுத்து என்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை தாங்கியவாறு குறித்த கவனஈர்ப்பு போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டது. மூதூர் பிரதேச செயலகம் மற்றும் மூதூர் சமுர்த்தி பிரதேச அமைப்பும் இணைந்து இலவச மருத்துவ முகாம் ஒன்றினை இன்று மூதூர் பிரதேச செயலாளர் MP முபாரக் அவர்களின் தலைமையில் மூதூர் கலாச்சார மண்டபத்தில் நடாத்தியது. மூதூர் வைத்தியசாலையினுடைய வைத்தியர் நிப்ராஸ் மற்றும் தாதி உத்தியோகத்தர்களும் கலந்து கொண்டு வைத்திய முகாமை நடத்தியிருந்தார்கள். இதன்போது நீரிழிவு, இரத்த அழுத்தம், தொற்றா நோய்கள், கொலஸ்ட்ரோலுக்கான இரத்த பரிசோதனைகளும் மருத்துவ ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் பிரதேச செயலக பிரதி திட்டமிடல் பணிப்பாளர், மூதூர் பிரதேச சபையினுடைய செயலாளர், பிரதேச செயலக நிர்வாக உத்தியோகத்தர், சமுத்தி தலைமை முகாமையாளர், கிராம நிர்வாக உத்தியோகத்தர் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். மன்னார் தீவில் அதானி நிறுவனத்தினால் மேற்கொள்ளப்படவுள்ள 52 காற்றாலை உயர்மின் திட்டத்திற்கு இலங்கை அமைச்சரவையினால் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளமை ஏற்றுக்கொள்ள முடியாது என மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை சத்தியோகு மாக்கஸ் அடிகளார் தெரிவித்துள்ளார். மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்று புதன்கிழமை மதியம் ஊடக சந்திப்பு இடம்பெற்றது. இதன்போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மன்னார் தீவில் மீண்டும் முன்னெடுக்கப்படவுள்ள குறித்த திட்டத்தினால் எமக்கு வரவுள்ள அழிவுகள் குறித்து நாங்கள் பல வருடங்களாக கூறி வருகிறோம். குறித்த திட்டத்தினால் எமது வாழ்விடம் திட்டமிட்டு பறிக்கப்பட உள்ளது. எமது பண்பாடு மற்றும் வரலாற்று சுவடுகள் அளிக்கப்பட போகிறது. மக்களின் வாழ்விடங்கள் அளிக்கப்பட்டு மக்கள் வாழ முடியாத நிலைக்கு தள்ளப்பட போகிறது. மாணவர்களின் கல்வி மற்றும் அவர்களின் எதிர்கால நல்ல வாழ்வும் பாதிக்கப்படும் நிலை ஏற்படும். நமது வளமான மண் அளிக்கப்பட்டு எதுவுமற்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படும். எனவே நமது மக்களை ஒன்று கூட்டி பாரிய எதிர்ப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்க நாங்கள் தள்ளப்பட்டுள்ளோம். இவ்விடயம் குறித்து ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு சென்று அவரது முடிவை நாங்கள் எதிர்பார்க்க உள்ளோம். மன்னார் தீவில் உள்ள மக்களின் நலனை கருத்தில் கொண்டு ஜனாதிபதி நல்லதொரு தீர்வை வழங்குவாராக இருந்தால் எதிர்ப்பு போராட்டங்கள் கைவிடப்படும். நமது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாது விட்டால் நமது எதிர்ப்பை வெளிப்படுத்த வேண்டிய நிலை ஏற்படும். மன்னார் தீவிலிருந்து ஒரு துண்டு நிலத்தை கூட நாங்கள் இத்திட்டங்களுக்கு வழங்க மாட்டோம். மேலும் கனியமணல் அகழ்வினால் நமது மக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. மக்களுக்கு போதிய அளவுக்கு விளக்கமின்மையினால் மக்களிடமிருந்து திட்டமிட்ட வகையில் காணிகள் அபகரிக்கப்படுகிறது. மேலும் சுமார் 500 ஏக்கர் வரையிலான காணிகள் காணி உரிமையாளர்களிடம் கனியமணல் அகழ்வுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. எனவே குறித்த திட்டங்களையும் நாங்கள் முற்றுமுழுதாக எதிர்க்கின்றோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எங்களுடைய மன்னார் தீவிலே மீண்டுமாக அதானி கிளீன் எனர்ஜி நிறுவனத்தினாலே மேற்கொள்ளப்படவிருக்கின்ற 52 காற்றாலை உயர் மின்னணு திட்டமானது அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக செய்திகள் எங்களுக்கு கிடைத்தது. எங்களுடைய மக்கள் மிகவும் கவலையோடு இருக்கிற வேளையில் இந்த செய்தி உங்களுக்கு நான் தர விரும்புகின்றேன். இந்த திட்டத்தினாலே எங்களுக்கு வரப்போகின்ற அழிவுகளை நாங்கள் பல வருடங்களாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். மீண்டும் நான் இதை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். குலதெய்வமாக வழிபட்டு வந்த நாகதம்பிரான் ஆலயத்தை நாகவிகாரையாக மாற்றி தமது வழிபாட்டை தடை செய்துள்ளதாக திரியாய் மக்கள் தெரிவித்துள்ளனர். திருகோணமலை மாவட்டத்தின் குச்சவெளி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட திரியாய் வளந்தமாலையடி பகுதியில் உள்ள நாகதம்பிரான் ஆலயமானது 2021ஆம் ஆண்டுக்கு பின்னர் பௌத்த பிக்கு ஒருவரினால் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலையில் சப்தநாக விகாரையாக மாற்றப்பட்டு திரியாய் மக்களின் வழிபாட்டுக்கு தடை விதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. குறித்த ஆலயத்தின் திரியாய் மக்கள் பரம்பரையாக குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டு வந்ததாகவும் 1984ஆம் ஆண்டு இடப்பெயர்வில் சென்று மீண்டும் 2002 ஆண்டு வந்து வழிபாட்டில் ஈடுபட்டு வந்த நிலையில் 2021ஆம் ஆண்டளவில் பௌத்த பிக்கு ஒருவரினால் தமிழ் மக்களின் வழிபாட்டு தடை விதிக்கப்பட்டுள்ளதோடு அப்பகுதியில் புதையல் தோண்டியுள்ளதாகவும் திரியாய் மக்கள் தெரிவிக்கின்றனர். விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பை தமது வாழ்வாதார தொழிலாக கொண்டு வாழும் திரியாய் மக்கள் நெல் விதைப்பின் போதும் அறுவடையின் போதும் வளர்ந்த மாலையடி நாகதம்பிரான் நேர்த்தி வைத்து பொங்கில் படைத்து பின்னரே தமது தொழிலை தொடங்குவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். புல்மோட்டையைச் சேர்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள் கூட நம்பிக்கை வைத்து நாகதம்பிரானுக்கு நேர்த்தி வைத்து வந்ததாகவும் திரியாய் மக்கள் இதன்போது குறிப்பிட்டுள்ளனர். தற்போது குறித்த ஆலயத்தை
வழிபட முடியாமலும் நேர்த்தி கடன்களை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளமையினால் ஆலயத்திலிருந்து 500 மீட்டர் தொலைவில் உள்ள புல்மோட்டை பிரதான வீதியில் நின்று ஆலயத்தை பார்த்து கற்பூரமேற்றி வழிபட்டு வருவதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். எனவே தங்களுக்கு துன்பங்கள் வருகின்ற போதெல்லாம் உச்சரிக்கின்ற வளர்ந்த மாலையானை வழிபடுவதற்கு அனுமதி வழங்குமாறு திரியாய் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். உலகம் முழுவதும் உள்ள சந்தைகளிலிருந்து ஆக்ஸ்போர்ட் அஸ்ட்ராசெனகா தடுப்பூசி திரும்ப பெறப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வர்த்தக ரீதியான காரணங்களால் கொரோனா தடுப்பூசியை திரும்ப பெறுவதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. நேற்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ள இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் அஸ்ட்ராசெனகாவின் தடுப்பூசியை செலுத்திக் கொண்ட சிலருக்கு பக்க விளைவுகள் ஏற்பட்டதாக பிரிட்டன் நீதிமன்றத்தில் 50க்கும் மேற்பட்ட வழக்கு தொடரப்பட்டது. இது இரத்த உறைவு மற்றும் இரத்த தட்டுகளின் எண்ணிக்கையை குறைத்தலை இந்த தடுப்பூசி ஏற்படுத்துகிறது என்றும் அவர்கள் முறையிட்டுள்ளனர். வழக்கில் பதிலளித்த அஸ்ட்ராசெனகா நிறுவனம் கொரோனா தடுப்பூசி மிக அரிதான சந்தர்ப்பங்களில் பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் என தெரிவித்தது. இந்த நிலையில் கொரோனா தடுப்பூசியை தயாரிப்பதையும் விநியோகம் செய்வதையும் நிறுத்திக் கொள்வதுடன் தடுப்பூசியை சர்வதேச சந்தையில் இருந்து திரும்பப் பெறுவதாக அஸ்ட்ராஜெனகா நிறுவனம் தெரிவித்துள்ளது. 2023 டிசம்பர் 2ஆம் தேதி பரீட்சை திணைக்களத்தினால் நடத்தப்பட்ட கிராம உத்தியோகத்தர்களுக்கான பரீட்சை முடிவுகளின்படி பிரதேச செயலக மட்டத்தில் அதிக புள்ளிகளை பெற்ற 2100 விண்ணப்பதாரர்களுக்கு கிராம உத்தியோகஸ்தர் நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. புதிய கிராம உத்தியோகத்தர்களுக்கான நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வு இன்று முற்பகல் அலரி மாளிகையில் நடைபெற்றது. அடையாளமாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சில நியமன கடிதங்களை வழங்கி வைத்துள்ளார். அஸ்பெசுவ உரிமைய போன்ற வேலை திட்டங்கள் குறித்து புதிய கிராம உத்தியோகத்தர்களுக்கு தெளிவுபடுத்திய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே குறைந்த வருமானம் பெறும் மக்களை மேம்படுத்த அரசாங்கம் இந்த திட்டங்களை ஆரம்பித்துள்ளதாகவும் தமது பிரதேசத்தின் பொருளாதார அபிவிருத்திக்காக இந்த வேலை திட்டங்களில் இணைந்து தீவிரமாக செயற்படுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று கிராம அதிகாரிகளாக நியமிக்கப்பட்ட உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். இன்று முதல் நீங்கள் அரசாங்க சேவையில் வெற்றிகரமாக அங்கமாக மாறியுள்ளீர்கள். இந்த நாட்டின் அனைத்து மக்களின் வாழ்க்கையையும் கட்டியெழுப்ப முயற்சி செய்து வருகிறோம். நாட்டின் அடிப்படை நிர்வாக பிரிவான கிராம அலுவலர் பிரிவாக உங்களுக்கு ஒரு பாரிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இன்று வீழ்ச்சியடைந்துள்ள இந்த நாட்டின் பொருளாதாரத்தை துரிதமாக அபிவிருத்தி செய்வதற்கான வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளோம். நாங்கள் ஏற்கனவே சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒரு உடன்பாட்டை எட்டியுள்ளதோடு அதிலுள்ள பல நிபந்தனைகள் செயற்படுத்தப்பட்டு வருகின்றன. கொழும்பு பன்னிப்பட்டிய பிரதேசத்தில் பெற்றோரின் எதிர்ப்பையும் மீறி திருமணம் செய்து கொண்ட மகளுக்கு தந்தை அச்சுறுத்தும் பாணியில் கடும் அழுத்தத்தை கொடுத்து வருவதாக கூறப்படுகின்றது. திருமணமான பின்னர் தம்பதிகள் இருவரும் பன்னிப்பட்டிய வீரமாவத்தையில் உள்ள இளைஞனின் வீட்டில் வசித்து வந்துள்ளனர். எனினும் அங்கு தந்தையின் தொடர் அழுத்தங்கள் தாங்க முடியாமல் இருவரும் துபாய் சென்ற நிலையில் அங்கும் வந்து பெண்ணின் தந்தை தங்களுக்கு அழுத்தம் கொடுத்து வந்ததாக அவர்கள் கூறுகின்றனர். இதனை அடுத்து தம்பதியினர் மீண்டும் நாட்டுக்கு வந்து வீரமாவத்தை வீட்டில் வசித்து வந்தனர். சம்பவத்தின் பின்னணியில் கடந்த 29ஆம் தேதி பிற்பகல் பன்னிப்பட்டியில் உள்ள இளைஞனின் வீட்டுக்கு குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் என கூறிக்கொள்ளும் மூவர் வந்ததாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். அப்போது வீட்டில் இருந்த இளைஞனின் தாய் கையடக்க தொலைபேசியை சோதனையிட்டதுடன் அவரை அச்சுறுத்தி இளைஞனின் புகைப்படங்கள் சிலவற்றை தமது அலைபேசிக்கு அனுப்பி வைத்துக் கொண்டதாகவும் தெரிவித்துள்ளனர். அன்று பிற்பகல் இளைஞனின் தந்தை அதிகாரிகள் என்று கூறிக்கொண்டவர்களின் தொலைபேசி எண்ணுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். பின்னர் மகளின் தந்தைக்கு சொந்தமான தலவத்து கொடையில் உள்ள கோட்டல் ஒன்றில் மூவரும் மது அருந்தியுள்ளனர். பின்னர் 3 அதிகாரிகளில் இருவர் கோட்டல் வளாகத்தில் மறைந்திருந்த நிலையில் மற்ற நபர் காரில் தப்பிச் செல்லும் போது பிரதேசவாசிகளால் பிடிக்கப்பட்டு மகரகம போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நீதிமன்றில் ஆயர்படுத்த பட்டதன் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். அதேவேளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தைச் சேர்ந்தவராக காட்டிக்கொண்ட குறித்த சந்தேக நபர் துறைமுக பணியாளர் எனவும் மற்ற இருவரும் பயங்கரவாத விசாரணை பிரிவைச் சேர்ந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் 22 கரட் தங்க பவுன் ஒன்றின் விலை 1,79,400 ரூபாவாக பதிவாகியுள்ளது. இலங்கையில் அண்மையில் தங்கத்தின் விலையில் எதிர்பாராத அளவு அதிகரிப்பு பதிவாகியிருந்ததுடன் 2 லட்சத்தை தொட்டிருந்தது. இந்த நிலையில் சடதியாக வீழ்ச்சியை சந்தித்திருந்த நிலையில் மீண்டும் தற்போது அதிகரித்த போக்கு காணப்படுகிறது. இதன்படி இன்றைய தினம் கரட் 1 கிராம் தங்கத்தின் விலையானது 24,460 ரூபாவாகவும் 24 கரட் தங்கம் பவுன் ஒன்றின் விலை 1,95,650 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. அத்துடன் 22 கரட் 1 கிராம் தங்கத்தின் விலை 22,430 ரூபாவாகவும் 22 கரட் தங்க பவுன் ஒன்றின் விலை 1,79,400 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. மேலும் 21 கரட் 1 கிராம் தங்கத்தின் விலை 21,410 ரூபாவாகவும் 21 கரட் தங்க பவுன் ஒன்றின் விலை 1,71,250 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. துபாயில் கைது செய்யப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரான மன்னார் ரமேஷை தடுத்து வைத்து விசாரணை செய்ய நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் விடுத்த கோரிக்கைக்கு அமைய இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொலை, பாரிய போதைப்பொருள் கடத்தல், கப்பம் பெறுதல், போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்தல், மாணிக்கக்கல் சுரங்கங்களை வலுக்கட்டாயமாக கைப்பற்றுதல் மற்றும் காதலிகள் தொடர்பான தகராறுகள் போன்ற பல வழக்குகளின் கீழ் நேற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அபிசாவளை தல்துவ பிரதேசத்தில் தனது சகோதரனை அடித்து நிரந்தர ஊனமாக்கிய சம்பவத்தின் தொடர்புடைய மூவரை சுட்டுக்
கொள்ளவும் மன்னா ரமேஷ் உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் நேற்று அதிகாலை 4:30 மணியளவில் துபாயிலிருந்து 226 என்ற விமானத்தில் விசேட பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்ட மன்னா ரமேஷ் குற்றப்புலனாய்வு தலைமையகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். மன்னா ரமேஷ் என்ற ரமேஷ் பிரிஜனகா தனது மனைவியுடன் காரில் பயணித்த போது துபாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். போதைப்பொருள் வியாபாரி ஒருவர் துபாய் போலீசாருக்கு அளித்த இரகசிய தகவலின்படி மன்னா ரமேஷ் காரில் போதைப்பொருள் வைத்திருந்ததாக சந்தேகமடைந்த போலீசார் காரை நிறுத்த உத்தரவிட்டுள்ளனர். இருப்பினும் துபாய் போலீஸ் அதிகாரிகளின் உத்தரவை மீறி மன்னா ரமேஷ் தொடர்ந்து வாகனம் ஓட்டியதால் உள்ளூர் போலீசார் காரை விரட்டி சென்று அவரை கைது செய்துள்ளனர். காரை சோதனையிட்டதில் அதில் போதைப்பொருள் எதுவும் இல்லை என்றும் மன்னா ரமேஷுக்கு எதிராக இலங்கை போலீசார் சர்வதேச சிவப்பு பிடியாணை உத்தரவு பெற்றிருந்ததால் இலங்கை போலீசாரால் அவரை காவலில் எடுத்துள்ளனர். மன்னா ரமேஷை கைது செய்தமை தொடர்பில் இலங்கை போலீசாருக்கு அறிவித்த துபாய் போலீசார் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் துபாய் போலீசாருக்கும் இடையில் 2 மாதங்களுக்கு மேலாக நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகளின் பின்னர் அவரை இலங்கைக்கு அனுப்புவதற்கு ஏற்பாடு செய்திருந்தனர். குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் குழு ஒன்று சில தினங்களுக்கு முன்னர் துபாய் சென்று சட்ட நடவடிக்கைகளை முடித்துக் கொண்டு நேற்று அதிகாலை இந்த பாதாள உலக குழு தலைவனை இலங்கைக்கு அழைத்து வந்துள்ளனர். எவராலும் வெல்ல முடியாதென கருதப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகளையே வென்ற எமது ஸ்ரீலங்கா படைவீரர்கள் இப்போது வெளிநாடுகளில் கூலிப்படையாக மாறும் அளவுக்கு தரம் தாழ்ந்து விட்டார்கள் என்று தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்காவின் முப்படைகளின் பிரதானியும் போர்க்குற்றவாளியுமான ஜெனரல் சவேந்திர சில்வா. இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, உக்ரைன் ரஷ்ய போரில் ஸ்ரீலங்கா படைவீரர்கள் கூலிப்படைகளில் இணைந்து செயற்படுவதாக அண்மையில் தகவல்கள் வெளியாகியிருந்தன. அத்துடன் இந்த போரில் இலங்கையர்கள் பலர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக சம்பளம், குடியுரிமை உள்ளிட்ட போலி வாக்குறுதிகளால் அழைத்துச் செல்லப்படும் இவர்கள் அங்கு கூலிப்படையாக இணைத்துக் கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு காலத்திலும் தேசத்தின் பெருமையாக இருந்த ஸ்ரீலங்கா படையினர் இன்று போலியான வாக்குறுதிகளுக்கு அடிபணிந்துள்ளனர். போர் வீரர்கள் மற்றும் தேசபக்தர்கள் என்று வரையறுக்கும் விழுமியங்களையும் கைவிட்டுள்ளனர். பணத்துக்காக இவ்வாறு தவறான பாதையில் நடப்பவர்கள் மூலம் ஸ்ரீலங்கா ராணுவத்தின் நற்பெயருக்கும் களங்கம் ஏற்பட்டுள்ளது. உலகின் மிகவும் பயங்கரமான விடுதலை புலிகளே அமைப்பையே தோற்கடித்த ராணுவத்தின் உறுப்பினர்களாக நாம் நமது தொழிலில் மரியாதையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் தினகரனின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. தினமும் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எம்மோடு இணைந்திருங்கள். மீண்டும் மற்றொரு செய்தியின் வாயிலாக சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.